சபரிமலையில் ஐயப்பனை தரிசிக்க வரும் பக்தர்கள் பம்பையில் முன்பதிவு மையம் இன்று முதல் செயல்படுத்த துவங்கியுள்ளது. ஆதார் கார்டுகளை காட்டி பக்தர்கள் முன்பதிவு செய்து வருகிறார்கள். இதுகுறித்தான கூடுதல் தகவல்களை நேரலையில் இணைகிறார் செய்தியாளர் சந்தோஷ். அவரிடம் கேட்கலாம். சந்தோஷ், விவரங்கள். சபரிமலையினுடைய நடையானது இன்று மாலை 4 மணிக்கு திறக்க உள்ள காரணத்தினால விரிவான ஏற்பாடுகளை கேரள அரசும் அதே போல தேவசம் போர்டும் ஏற்படுத்தியிருக்கிறார்கள். மண்டல மகர விளக்கு பூஜைக்காக லட்சக்கணக்கான பக்தர்கள் தினம்தோறும் சபரிமலைக்கு சுவாமி தரிசனம் செய்ய இருக்கக்கூடிய நிலையில் இதனால் கடந்த காலங்களில் ஏற்பட்ட பிரச்சனைகளிலிருந்து அது ஒரு தீர்வு காணும் விதமாக இந்த ஆண்டு முதல் பார்த்தீங்கன்னா 80,000 பக்தர்களுக்கு தினம்தோறும் சுவாமி தரிசனம் செய்வதற்கான அனுமதியை வழங்கியிருந்தார்கள். அதில் 70,000 பக்தர்கள் ஆன்லைன் மூலமாக முன்பதிவு செய்யலாம். 10,000 பக்தர்கள் பார்த்தீங்கன்னா வண்டிப்பெரியாறு, எரிமேலி, அதே போல பம்பை உள்ளிட்ட இடங்களில் முன்பதிவு செய்யலாம். அவர்களுடைய ஆதார் கார்டுகளை காட்டி முன்பதிவு செய்யலாம் என்ற ஒரு அறிவிப்பை தேவசம் போர்டு அதிகாரிகள் தெரிவித்திருந்தார்கள். அந்த வகையில் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா பம்பையில் ஆதார் கார்டுகளை காட்டி முன்பதிவு கிடைக்காத பக்தர்கள் இந்த இடத்துல ஸ்பாட் புக்கிங் அவங்க செஞ்சுட்டு இருக்கிறாங்க. தற்பொழுது சபரிமலைக்கு வந்திருக்கக்கூடிய பக்தர்கள், திருவண்ணாமலையிலிருந்து வந்திருக்கக்கூடிய பக்தர்கள் வந்திருக்கிறாங்க. அவங்க கிட்ட கேட்போம், சுவாமி, இப்போ பொதுவாக பார்த்திங்கன்னா போன வருஷம் பல பிரச்சனைகள்லாம் இருந்தது இல்லையா? என்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் போன வருஷம் இருந்தது? அதாவது போன வருஷம் பார்த்திங்கன்னா பக்தர்கள் அங்கங்கே நின்று ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு தேவையான வசதி இல்லை. இந்த வாட்டி நல்லா இருக்கு. அதே போல் கூட்டம் அதிகமாக வரும்போது கவர்மெண்ட்டு அப்போது இதுவும் மக்கள் பிரச்சனைகளாக சந்தித்தாங்க. இந்த வாட்டி அந்த அளவுக்கு இருக்காதுன்னு நினைக்கிறேன். இப்போ நீங்கள் சொல்லுங்கள், இப்போ வந்திருக்கிறீங்க, பம்பையில் பார்க்குறீங்க, போன வருஷம் இருந்ததுக்கு இப்போ இந்த வருஷம் என்னென்ன மாதிரி ஏற்பாடெல்லாம் பண்ணியிருக்கிறாங்க? ஓம் சுவாமியே சரணமையப்பா. இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா டென்ட்டெலாம் எக்ஸஸாக நிறைய அமைச்சிருக்காங்க. குறைஞ்சபட்சம் ஒரு 10,000 பேர் இங்கேயே ஸ்டே பண்ணி போகிற அளவுக்கு ஃபெசிலிட்டி க்ரியேட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வரவங்க இங்கே அதிகமாக ஸ்டே பண்ண முடியாது. ஸ்ட்ரெயிட்டாக கன்னிமலை கணபதி ஸ்டே பண்ணிட்டு அப்படியே மேலே போகிற மாதிரி இருக்கும். இப்போ ஃபெசிலிட்டி கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறதுனால வர பக்தருக்கு ஈஸியாகவும் இருக்குது, சிறப்பாகவும் இருக்குது. அதாவது பம்பையில் பார்த்தீங்கன்னா தற்காலிக கூடாரங்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது. கடந்த முறை பார்த்தீங்கன்னா அதிக பக்தர்கள் வந்தபோது வெயிலையும் மழையிலையும் அவங்க சிரமப்பட்டதாக புகார் எழுந்த காரணத்தினால பம்பையில் தற்காலிக கூடாரங்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது. அதே போல் நிரந்தர கூடாரங்களை அமைக்கக்கூடிய பணிகளையும் தேவசம் போர்டு செய்திருக்கிறது. இன்றைக்கு நடை திறந்து நாளைக்கு கார்த்திகை 1 முதல் பக்தர்கள் அதிக அளவு வருவார்கள் என்று ஒரு கணிப்பு இருக்கிறது. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா 30,000 பேர் முன்பதிவு செய்திருக்கக்கூடிய காரணத்தினால இன்று மாலை 4 மணிக்கு, அதாவது வழக்கமாக 5 மணிக்கு தான் நடை திறக்கப்படும். ஆனால் இன்றைக்கு 4 மணிக்கு திறந்து இந்த 30,000 பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்யும் விதமாக ஏற்பாடுகளை செய்திருக்கிறார்கள். இன்றைக்கு புதிதாக பொறுப்பேற்றக்கூடிய மேல் சாந்திகள் பொறுப்பேற்றுக் கொள்வார்கள். நாளை காலை முதல் பார்த்தீங்கன்னா வரக்கூடிய, அதாவது நாளைக்கு முதல் ஒரு வாரத்திற்கு முன்பதிவு தற்பொழுது முடிவடைந்த நிலையில் இருக்கிறது என்ற ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. எனவே வரக்கூடிய பக்தர்களுடைய எண்ணிக்கை என்பது 80,000 இருக்கும் என்ற காரணத்தினால அதற்கு தகுந்த போல விரிவான ஏற்பாடுகளை செய்திருக்கிறார்கள். 18ஆம் படியை ஒரு நிமிடத்திற்கு 80 பேரை ஏற்றிவிடும் விதமாக அந்த 18ஆம் படியிலையும் ஏற்பாடுகள் செய்திருக்கிறார்கள். வரக்கூடிய பக்தர்கள் அனைவருமே சுகமான ஒரு சுவாமி தரிசனத்தை செய்து திரும்பி செல்லும் வகையில் ஏற்பாடுகளை தேவசம் போர்டு எடுத்திருக்கிறது. இன்று மதியம் 1 மணிக்கு இந்த பம்பையிலிருந்து பக்தர்கள் சன்னிதானத்துக்கு அனுப்பி வைக்கக்கூடிய ஒரு நிலையில் பல பேர் பார்த்தீங்கன்னா இந்த 1 மணி செல்லக்கூடிய காரணத்தினால இங்கே காத்திருக்கிறாங்க. தற்பொழுது விரிவான ஒரு ஏற்பாடுகளை தேவசம் போர்டும் கேரள அரசாங்கம் செய்திருக்கிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.